வெளிநாடு செல்ல துடிக்கும் இந்தியர்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்துள்ளது. உலகளவில் இந்திய பாஸ்போர்ட்டின் மதிப்பு இப்போது பல மடங்கு கூடியிருக்கிறது. ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய பட்டியலில் இந்தியா அதிரடியாக 10 இடங்கள் முன்னேறி 75வது இடத்தை பிடித்துள்ளது. போன வருடம் 85வது இடத்திலும் இந்த வருட தொடக்கத்தில் 80வது இடத்திலும் இருந்த இந்தியா இப்போது சற்றென்று முன்னேறி 75வது இடத்தை பிடித்திருப்பது சாதாரண விஷயம் இல்லை. இதனால நமக்கு என்ன லாபம் என்று கேட்கிறீர்களா? இனிமேல் விசாவுக்காக தூதரகங்களில் மணிக்கணக்கில் காத்திருக்க தேவையில்லை. கையில் இந்திய பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். 56 நாடுகளுக்கு விசா இல்லாமலேயே ஜாலியாக பறக்கலாம். அதாவது விசா ஃப்ரீ அல்லது அந்த நாட்டுக்கு போனவுடன் விசா வாங்கிக் கொள்ளும் வசதி நமக்கு கிடைத்துள்ளது. ஜனவரி மாதம் வரை 55 நாடுகள் தான் பட்டியலில் இருந்தன. ஆனால் இப்போது காம்பியா நாடும் விசா இல்லாத அனுமதியை வழங்கியிருப்பதால் எண்ணிக்கை 56ஆக உள்ளது. ஈரான் மற்றும் பொலிவியா நாடுகள் விசா விதிமுறைகளை மாற்றியதால் சிறு சறுக்கள் இருந்தாலும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா செம ஸ்ட்ராங்காக முன்னேறியுள்ளது. சரி, உலகத்திலேயே நம்பர் 1 பாஸ்போர்ட் எது தெரியுமா? சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமலேயே 192 நாடுகளுக்கு போகலாம். ஜப்பான், தென்கொரியா 2வது இடத்திலும், ஸ்வீடன் 3வது இடத்திலும் உள்ளன. வல்லரசு நாடான அமெரிக்கா கூட இந்த பட்டியலில் 10வது இடத்தில் தான் இருக்கிறது என்பது ஆச்சரியமான விஷயம். இந்தியாவின் ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது. ஸோ ஃபாரின் ட்ரிப் போக பிளான் பண்றீங்களா? உங்க பாஸ்போர்ட் இப்போ முன்ன விட பவர்ஃபுல்லா ஆகிடுச்சுங்கிறத மறந்துடாதீங்க.